ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிக்கா வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பன்னீர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் வந்து பன்னீருக்கு பதிலாக சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 வெரைட்டி ஆஃப் டிக்கா வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் 500 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே கேப்சிகம், பெரிய வெங்காயம் இதையுமே க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மலாய் டிக்கா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், கூடவே நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர், கேப்சிகம், வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸில் 3ல் 1 பங்கு வந்து இதில் போட்டிருக்கேன். இப்போது இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மலாய் டிக்காவோட மேரினேஷன் முடிஞ்சது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அடுத்ததாக தந்தூரி டிக்கா மசாலா பண்ணுறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர், வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் ஹரியாலி பனீர் டிக்கா பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டரில் ஒரு கை அளவுக்கு நம்ம கொத்தமல்லி, ஒரு கை புதினா வந்து சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த 3 டிக்கா மசாலாவுமே ரெடியாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த டிக்கா எல்லாமே நான் ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். அடுத்ததாக ஒரு ஸ்கியூவரில் இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெட்டு, ஒயிட்டு, க்ரீன் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஃபுல்லாகவே ரெட்டு, இன்னொரு ஸ்கியூவரில் ஒயிட்டு, இன்னொரு ஸ்கியூவரில் க்ரீன் அப்படின்னு கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கியூவர், இந்த டூல்ஸ் எல்லாமே நமக்கு ஏர் ஃப்ரையரோட செட்டாகவே வந்தது தான். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்கியூவர்ஸ் எல்லாமே இதில் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இதை ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். இந்த ஏர் ஃப்ரையர் பார்த்திங்கன்னா அகாரோ பிராண்ட்லேருந்து எலைட் மாடல். இதோட கெப்பாசிட்டி 14.5 லிட்டர். இதோட பவர் வந்து 1700 வாட்ஸு. நான் வந்து ஏர் ஃப்ரையரை ஏற்கனவே 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஏர் ஃப்ரையருக்குள்ளே இதை வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு டைமிங் வந்து 15 மினிட்ஸ் இருக்குது. அதை வந்து 10 மினிட்ஸாக மாற்றி இதை வந்து வைக்க போகிறேன். 7 நிமிஷம் கழிச்சு இதோட டெம்பரேச்சரை 220 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் தோசைக்கல்லில் கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட டிக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.